ஜனநாயக படுகொலையை வெக்கம் இல்லாம நிறைவேற்றிட்டு இருக்கு பாஜக. அப்புறம் களத்துல இல்ல பாஸ், நாங்க சண்டை போட பாஸ், அசிங்கமா இல்ல உனக்கு? களத்துல இல்லாம ரவிங்கிறவன் யாரு அப்புறம்? ரவி களத்துல இல்லாம நீட் எப்படி அப்புறம் இதாகுது? நீட்டை நம்ம சட்டம் போட்டு ஏன் நம்மளால ஒழிக்க முடியல? கலைஞர் இருந்த போது நுழைவுத் தேர்வு இதே சட்டத்தை போட்டு தான் நம்ம நிப்பாட்டணும். இப்பயே நிப்பாட்ட முடியல. இவங்க தானே பாஜக தானே காரணம். அதெல்லாம் நீ பேசணும். ஒண்ணு நீட்டை சப்ஜெக்டே விட்டுறணும். நீ நீட்டன்னு பேசிட்டு திமுக திட்டிட்டு இருக்க அசிங்கமா. ஆனா திமுக செய்யறது எல்லாத்தையுமே நோட் பண்றாரு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்க, மாடல் அரசு கூச்சமே இல்லாம சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, திமுக இவ்வளவு இணையத்துல கமெண்ட் பண்றவங்க, டிவில பேசுறவங்க எல்லாத்தையுமே அந்த ஆளுக்கு குடுக்குறாங்க. அந்த ஆளுக்கு கடுப்பாகுது. 10 நிமிஷம் டிவிக்காவா அது வரணும். நான் என்ன கேக்குறேன், 10 நிமிஷம் தான் பேசுறாங்கன்னு என்ன சொன்னா எத்தனை பேசுறேன்? அப்ப இதுவும் அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த கூட்டம் 10 நிமிஷம் தானே பேசுறீங்க, எதுக்கு அரை மணி நேரம் பேசுற? எதுக்கு நீ ரியாக்ட் பண்றப்ப? நான் அதாவது இன்னொன்னு என்ன சொல்றாரு, திமுக காரர்கள் தான் பல போர்வைகள்ல வந்து இதா பேசுறாங்க அப்படிங்கிறாரு. அது எல்லா கட்சியிலயுமே இருக்கு. திமுக சார்பா பேசுற மாதிரி அதிமுக சார்பு இருக்காங்க, அரசியல் விமர்சகர். பாஜக தான் இந்த மாதிரி ஒரு இதையே ஆரம்பிச்சது, ஆர்எஸ்எஸ் தான் ஆரம்பிச்சது. அப்ப இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அரசியல் விமர்சகர்னு போட்டு டிவிக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்புறம் இருக்காங்க, அவங்க கட்சியில இருக்காங்க, நிறைய பேர் அவங்க கட்சியிலே இருக்காங்க. பொறுப்பு இல்லாம எத்தனையோ பேர் வந்து. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நீ 9 நிமிஷம் பேசுறாருன்னு இன்னைக்கே அரை மணி நேரம் பேசுற. இன்னைக்குதான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுவோ இப்ப 9 நிமிஷமே பேசலாம். அப்ப இவ்வளவு கேவலமாக ஒரு பேச்செல்லாம் பேசிட்டு இது வந்து செங்கோட்டையன் பேசும்போது அடுத்து ஆட்சி அமைக்க போறது புரட்சி அப்படின்னு வந்துருச்சு. அவருக்கு புரட்சி தலைவர்னு பழக்க தோஷத்துல வந்திருக்கலாம், புரட்சி தளபதி அப்படின்னு மாத்திட்டாரு. என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து ஒரு கருத்து சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு, செங்கோட்டையெல்லாம் இருந்துட்டார்லப்பா, 80 வயசுக்கிட்ட ஆக போகுது, அமைச்சரா இருந்துட்டாரு, ரிட்டையர் ஆகலாம்ப்பா, இவங்கிட்டலாம் ஏன்பா அந்த அவங்க அரசியலையே தெரியும், இவங்கிட்டலாம் போய் ஏன்பா இப்படி சீல் படுறாருன்னு. இது வந்து எனக்கு உண்மையிலே செங்கோட்டையன்லாம் பார்க்குறப்ப எனக்கு செங்கோட்டையன் மேலே ரொம்ப கோபமாலாம் இருக்குது. இவர் வந்து கல்வி அமைச்சராக இருந்தப்போ தான் அந்த இந்த 10வது வரைக்கும் பொதுத் தேர்வுலாம் கொண்டு வரணும், எல்லா கிளாஸுக்கும் பொதுத் தேர்வு, 3வது 5வது பொதுத் தேர்வு கொண்டு வரணும்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் இப்படி ஒரு பாரம்பரியமிக்க கட்சியில இருந்துட்டு இவங்க கட்சியில போய் நாஞ்சில் சம்பத்து போய் நிற்கிறதே நமக்கு, என்னதான் நமக்கு நாஞ்சில் சம்பத்து காசு கொடுத்தா பேசுவாருன்னு அவர் மேலே விமர்சனம் இருந்தாலும் அது ரொம்ப ஒட்டாமல் ரொம்ப அசிங்கமாக இருக்கிற ஒரு ஒரு காட்சியாக இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் போய் அதில் உட்கார்ந்து